அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சோயா ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான அளவு சோயா எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு திரும்பவும் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த ரைஸ்க்கு சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கி விட்டுறலாம். இது கூட 2 தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திட்டு அது நல்லா கொதி வந்த உடனே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம சோயாலேயே சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சோயாவை உள்ளே சேர்த்திடலாம். நான் வந்து பெரிய சோயா எடுத்து அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சோயா தேவைப்பட்டால் அதை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு சோயாவுக்கு உள்ளே எல்லாம் அந்த கிரேவி அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சு வரும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த சோயா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். பாருங்கள், இப்போ 1/4 டம்ளர் தண்ணி நல்லாவே உறிஞ்சி உங்களுக்கு அந்த ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சோயாவுமே வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சாதம் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. அப்போ உதிரியாக இருக்காமல் திக்காகிடும். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நல்லாவே வந்துட்டு கிளறி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த லெமனோட ஜூஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளவுதாங்க, மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான சோயா சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப சூப்பரான சாப்பாடு தான் இது. ஒரு தடவை இந்த சோயா ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு மாதிரி அடிக்கடி இதையுமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. குட்டீஸுமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சைடிஷ் இதுக்கு இல்லைனா கூட சூப்பராகவே சாப்பிட முடியுங்க. இல்லைனா நீங்கள் தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம், பாயில்டு எக் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் அகவல் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.